நேயர்களே, இப்போ நூடுல்ஸ் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பு பற்றி வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வேகட்டும். வேகின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வேக வச்சுக்கிறேன். வேகின பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நூடுல்ஸ் சேமியா வேகுது, அது வேகிற வரைக்கும் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு மசாலா ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த மசாலா போட்டுக்கிறேன். நான் இந்த மசாலா போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மசாலா தான் அது போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்க வந்துச்சு. இப்போ நூடுல்ஸ் சேமியா நல்லா வேகிடுச்சு. ஆற வச்சுட்டேன். இப்போ எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கின பிறகு இங்கே பாருங்கள், நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே.